ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா, தென்னம்பாக்கம் முத்தழகர் ஐனரப்பன் கோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க, நாங்கள் அங்கே போயிருக்கோம். அந்த கோவில் வீடியோ தான் உங்களுக்கு நான் அப்போ காமிக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் பார்த்து உங்களுக்கு அந்த சாமியோட அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும். நல்ல பாடல் பெற்ற கோவில் ஃப்ரெண்ட்ஸ். இது தென்னம்பாக்கம் ஐனரப்பன் கோவில், கடலூர் மாவட்டம் ஃப்ரெண்ட்ஸ். இது தென்னம்பாக்கம் முத்தழகர். அங்கே ஒரு ஜீவ சமாதி வேற இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உள்ள சிவனுடைய இது இருக்குது. இந்த கோவிலில் கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணத்துக்கு போகலாம். எல்லாமே நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணத்துக்கு கடன் பிரச்சனை எல்லா பிரச்சனையுமே வேண்டிட்டு பொம்மை கோவில் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை 2வது பேர் வந்து அங்கே நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறின உடனே அதுக்கு நம்ம என்ன வேண்டியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி பொம்மை வாங்கிட்டு போயிட்டு வைக்கணும். என்னால் நைட்டு போனால் பொம்மையெல்லாம் ஷூட் பண்ண முடியல. நான் இன்னொரு நாளைக்கு போயிட்டு நல்லா கிளியராக உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்டு வரேன். நான் இங்கே போய் கண் திருஷ்டி எல்லாமே கண் திருஷ்டி இருக்கிறவங்க போயிட்டு எலுமிச்சம்பழம் வாங்கி போய் சுற்றி போடலாம். நம்ம வீட்டில் எந்த கஷ்டமாக இருந்தாலும் அங்கே போய் விளக்கு போட்டு வரலாம். கொஞ்சம் மனசு நிம்மதி கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே போனாலே. அப்புறம் அங்கே வந்து மஞ்சள் துணியில் சீட் எழுதி கட்டுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே நம்ம மனசில் என்ன கஷ்டம் இருக்கோ அதெல்லாம் வந்து சீட் எழுதி கட்டி 3 வாரம் வர சொல்லுவாங்க. 3 வாரம் வந்துட்டு நம்ம அங்கே அந்த சீட்டில் ஃபஸ்ட்டு வாரம் போனோம். தொடர்ந்து 3 வாரம் கண்டினியூவாக போனோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் போயிட்டு கடையில் வந்து விளக்கு வாங்கினோம் பாருங்கள். அந்த கடை தான் இது. விளக்கில் கடை இது 3 அகல் விளக்கு வாங்கி நான் நெய் தீபம் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வாரம் அப்படி தான் போய்ட்டு சீட்டில் எழுதி நான் கட்டலை. இதுக்கப்புறம் தான் கட்டணும். நான் இங்கே போய் 3 வாரம் ஆனால் தொடர்ந்து போகணும். சீட்டு எழுதி கட்டுறவங்க 3 வாரம் தொடர்ந்து என்ன வேண்டுதலோ, கடன் பிரச்சனை, கல்யாணம் ஆகலை பிரச்சனை, ஒரு படிக்கிறதுல இதெல்லாம் வேண்டிக்கிறோன்னா நம்ம அந்த படிப்பு எனக்கு இந்த படிப்பு நான் அமையணும், எனக்கு வீடு கட்டணும், இத்தனை மாடி வச்சு வீடு கட்டணும், அப்புறம் வந்து குழந்தை இல்லை, நிறைய நம்ம லைஃப்பில் நிறைய பிரச்சனை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த பிரச்சனையை நமக்கு என்ன வேணுவோ அது 7 பிரச்சனையை மட்டும் அந்த ஷீட்டில் வந்து மென்ஷன் பண்ணணும். 7 பிரச்சனை மட்டும் மென்ஷன் பண்ணி அந்த ஐனரப்பனுடைய சூளம் இருக்குது பார்த்தீங்களா, கத்தி வச்சிருக்காருல்ல, அதில் வந்து கட்டி விடுவாங்க அந்த ஐருங்க. அதை வந்து தொடர்ந்து 3 வாரம் போகணும். நிற்காம போகணும்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் வந்து லேடிஸ் ஒரு டைமு சொல்ல முடியாதுல்ல அவங்களுக்கு. அதனால ஆனால் அது எனக்கு சரியாக தெரியல. நான் 3 வாரம் கண்டினியூவாக போகணும்னு சொல்லுவாங்க. 3 வாரம் போயிட்டு வரணுன்னுவாங்க. ஒரு எலுமிச்சம்பழம் மந்திரிச்சு கொடுப்பாங்க. அந்த எலுமிச்சம்பழத்தை நம்ம வீட்டு பூஜை ரூமில் வச்சிருந்து அதை என்ன பண்ணோம், அகைன் மறுபடியும் வந்து அடுத்த வாரம் போகிறோம் பார்த்தீங்களா, அந்த எலுமிச்சம்பழத்தை மறுபடியும் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே கோயிலே வச்சுட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நிறைவேறதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேண்டியிருக்கீங்களோ, இப்போ உங்களுக்கு கால் சரியில்லாமல் இருக்கும், அந்த கால் எனக்கு சரியாயிடணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிப்பீங்களே, அப்போ வந்து என்ன பண்ணணும், கால் சிலை வாங்கிட்டு போய் வைக்கணும். கல்யாணம் ஆகலன்னு சொல்லிட்டு வேண்டுவீங்க. கல்யாணம் ஆகும்போது 2 பேரும் ஜோடியாக பொண்ணும் மாப்பிளையும் நிற்கிற மாதிரி ஒரு பொம்மை வாங்கிட்டு போய் வைக்கணும். அப்புறம் வந்து எந்த குழந்தை பிறக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டிக்கிறீங்களோ, எந்த குழந்தை பிறந்திருக்கோ அந்த குழந்தையோட பொம்மை சிலை வாங்கிட்டு போய் அங்கே வைக்கணும். அதான் பொம்மை கோவில்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கடலூர் மாவட்டத்தில் இருக்குது. இது நேம் வந்து தென்னம்பாக்கம். ஊர் வந்து தென்னம்பாக்கம். நேம் வந்து முத்தழகர் ஐனரப்பன் டெம்பிள் சொல்லுவாங்க. இது பாருங்களா, நான் என்ன கடை இருக்குது பார்த்தீங்களா. நான் ரொம்ப வருஷமாக அந்த கோயில் போயிட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஷூட் பண்ண வீடியோ. ஆனால் சரியாக கவர் பண்ணலை. நான் மறுபடியும் வேணால் நல்லா கவர் பண்ணி உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளியரன்ஸ் இல்லைன்னா பார்த்தீங்களா. நான் வாங்கிட்டு போயிட்டு விளக்கு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்பவுமே 3 விளக்கு தான் வாங்கிட்டு போய் போடுவேன். 3 விளக்கு வாங்கிட்டு போயிடுவேன். எலுமிச்சம்பழம் 3 வாங்கிட்டு போவேன். 2 எலுமிச்சம்பழம் நானும் எங்கள் வீட்டுக்காரர் சுற்றி போட்டுட்டு ஒரு எலுமிச்சம்பழம் பூவு சாமி கிட்ட வச்சு அதை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் பூஜை ரூமில் வைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் மனசு நிம்மதி கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. அது இப்போ நம்மள யாரா எதனா பேசிட்டாங்களோனாலும் அந்த சாமிகிட்ட சொல்லி அழுதுனா எனக்கு கொஞ்சம் மனசு நிம்மதி கிடைக்கும். எனக்கு அங்கே போயிட்டு இருந்தாலே குட் பாசிட்டிவ் எனர்ஜி தான் கிடைக்கும், நெகட்டிவே கிடைக்காது. அதனால் மண்டே நான் அங்கே போயிடுவேன். நீங்களும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்களும் வாங்க. ஆனால் இது வந்து கடலூர் மாவட்டம் தென்னம்பாக்கம் ஐனரப்பன் கோவில்னு சொல்லுவாங்க. நீங்கள் பொம்மை கோவில்னு கேட்டாலும் சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கு இன்னொரு நேம் பொம்மை கோவில் தான் சொல்லுவாங்க. ஏன்னா பின்னாடி ஃபுல்லாக ஜாஸ்தி பொம்மை தான். நைட் டைமாக இருக்கிறதுனால என்ன ஷூட் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய குதிரைலாம் இருக்குது பார்த்தீங்களா. அதே மாதிரி யாருன்னா நம்மளை வந்து திட்டினாங்கன்னா அந்த குதிரைக்கிட்ட போயிட்டு அந்த பூட்டு வாங்கிட்டு போய் பூட்டிட்டு வருவாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களை வந்து யாருன்னா திட்டுறாங்க பார்த்தீங்களா, உங்களை சண்டை போடுற மாதிரி. இப்போ உங்கள் பக்கத்து வீட்டில் யாரும் திட்டுறாங்கல்ல, அவங்க வாயில 3 நாள் நம்மளை திட்டக்கூடாதுன்றதுனால பூட்டு வாங்கிட்டு போயெல்லாம் வேறு போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரியல, நாங்கள் கேட்டு தெரிஞ்சதை மட்டும் எனக்கு சொல்கிறேன். ஏன்னா நான் ரொம்ப வருஷமாக அங்கே போகிறேன். இப்போ யாருன்னா உங்ககிட்ட தேவையில்லாமல் சண்டை போடுறாங்களா, உங்களால் கட்டுப்படுத்த முடியலன்னா பூட்டு வாங்கிட்டு போய் போடுவாங்க. அது வந்து தெய்வத்தோடைய நம்பிக்கை. அதை நம்ம குறை சொல்ல முடியாதுல்ல. அதனால அந்த மாதிரி செய்கிறாங்க. நான் விளக்கு போட்டுட்டு 3 விளக்கு போடுறேன் பார்த்தீங்களா. நீங்களும் வாங்க. ஆனால் நல்ல இதுதான். அப்புறம் கல்யாணம் ஆகாதவங்க வந்து மஞ்சள் துணியில் வந்து எலுமிச்சம்பழம் கட்டி அங்கே ஒரு மரம் ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த மரத்தில் பெரிய விளக்கில் 6 லிட்டர் எண்ணெய் வாங்கிட்டு போயிட்டு ஊற்றி மஞ்சள் துணியில் ஒரு இது மாதிரி கட்டி அங்கே ஒரு மரம் ஒன்று இருக்குது. அந்த மரத்தில் கட்டணும் கல்யாணம் ஆகாதவங்க எல்லாருக்குமே. 3 வாரம் ஆனால் கண்டினியூவாக வரணும். பாருங்கள் எவ்வளோ பெரிய பொம்மைலாம், எவ்வளோ பெரிய குதிரைலாம் இருக்குது பார்த்தீங்களா. செம கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். இது நான் நைட் டைமில் தான் போவோம்மா. காலையில் டைமில் எங்களால் டைம் இருக்காது. ஏன்னா நாங்கள் அவங்களும் வேலைக்கு போகணும், நாங்களும் வேலைக்கு போகணுமா. நைட் டைமில் தான் ஃப்ரெண்ட்ஸ் போவேன். ஆனால் ஒரு நாளைக்கு நாங்கள் மார்னிங் டைமில் போயிட்டு நான் வீடியோ எடுக்கணும்.
எவ்வளோ எலுமிச்சம்பழத்தை பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ தூரம் இருக்கு பார்த்தீங்களா? எல்லாம் சுற்றி போட்டது தான். ஒரு சில பேர் சுற்றி போட்டு சூளத்தில் சொருவாங்க. நாங்கள் என்ன பண்ணோம் இந்த டைம், நாங்களும் அப்படி தான் செய்வோம். ஆனால் இந்த டைம் நாங்கள் என்ன பண்ணோம், கால்லே மறிச்சிட்டோம். சுற்றி போட்டு கால்லே மறிச்சிட்டோம். நாங்களும் அப்படி தான் செய்வோம். பாருங்களா, சுற்றி போட போகிறேன் நான். பாருங்க எப்படி சுற்றி போகிறேன்னு பாருங்களா. நம்ம மேலப்பட்ட கண் திருஷ்டிலாம் போகும்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நம்பிக்கை தானே. தெய்வம் இல்லாமல் எதுவும் இல்லைல்ல. இப்போ எங்கள் வீட்டுக்கார் சுற்றி போடுவாங்க. நிறைய கூட்டம் வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வெளியூர்லேருந்துலாம் நிறைய பேர் வராங்க ஃப்ரெண்ட்ஸ். பைக் புதுசாக வாங்கியிருப்பாங்க, அவங்களும் வேண்டிப்பாங்க. அந்த மாதிரி பைக் சிலை, ஐயோ நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ். இது நிறைய செம கூட்டம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே மார்னிங் டைம்ல செமையான கூட்டம் வரும். நைட்லேயுமே 10 மணி 10 வரைக்குமே கூட்டம் வந்துட்டு தான் இருக்குது. அந்த தெய்வத்து சக்தி இல்லாமலே அவ்வளோ கூட்டம் வருது. அவ்வளோ பேர் செம ஜாஸ்தி கூட்டம். எங்கள் வீட்டுக்கார் சுற்றுறாரு பாருங்க. காலில் தான் இந்த டைம் எரிச்சிட்டோம். நாங்கள் சூளத்தில் தான் சொருவோம். இப்போ சாமி பார்க்க போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் சாமி பார்க்க லைனில் போக போகிறோம். லைன்லேயுமே 2 லைன் விட்டாங்க பாருங்க. குதிரைலாம் எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நேச்சுரலாக இருக்க மாதிரியே இருக்குங்க குதிரை. அப்படி குதிரை படம், இது பொம்மை, யானை பொம்மை எல்லாமே நிறைய இருக்குது அங்கே. நான் ஒரே வார்த்தை என்ன சொல்லுவேன்னா, அங்கே போனால் குட் பாசிட்டிவ் தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். எனக்கு அது மட்டும் நம்பிக்கை எனக்கு நம்பிக்கை இருக்குது. நானும் இந்த கோயிலை பற்றி நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்லி நிறைய பேர் போகிறாங்க. ஆனால் எனக்கு இது ஒருத்தவங்க சொன்னாங்க. ஆனால் இதை நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். அவங்களும் தொடர்ந்து வார போகிறாங்க. நானே போகலனா கூட அவங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வாரம் திங்கக்கிழமை போயிடுவாங்க. இங்கே பாருங்கள், லைன் உள்ளே போகிறேன் பாருங்கள். லைனில் போகணும். ஃபர்ஸ்ட்லாம் ஃப்ரீயாகவே விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஜாஸ்தி கூட்டம் ஆக லைன்லாம் இந்த மாதிரி கட்டி கழிலாம் கட்டி லைனு இது பண்ணிட்டாங்க. ஆனால் சாமி கொஞ்சம் கிளியரன்ஸாக எடுத்துருக்க மாட்டேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது போனோடனே ஃபஸ்ட்டு விநாயகர் ஃப்ரெண்ட்ஸ், விநாயகர் சைடு தான் போகணும். விநாயகரை கும்பிட்டுட்டு வாங்க. முதற்கண் முதல்வர் விநாயகர் தானே. எப்பயுமே எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் விநாயகரை கும்பிட்டுட்டு போனால் எந்த பிரச்சனையிலேருந்து நீங்கிடலான்னு ஒரு ஐதீகம் இருக்குல்ல. அதனால் ஃபஸ்ட்டு விநாயகர் தான். எவ்வளோ கூட்டம் இருக்கான் பார்த்தீங்களா. இந்த லைனில் சரியாகவே என்னால் வீடியோ எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு பாருங்களேன், சாமி கொஞ்சம் ஓரளவு தெரியும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். நான் நெக்ஸ்ட் டைம் நான் நல்லா காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. நெக்ஸ்ட் டைம் நான் வேறு டேவில் தான் போகணும். மண்டே போகக்கூடாது, வேறு அதர் டேவில் தான் வீடியோ எடுக்கணும். நாங்கள் போகணுன்னு சொல்லியிருக்காங்க. நான் அதர் டே ஒரு நாள் நான் போயிட்டு ஒரு நாள் பகல்லே போய் நல்லாவே வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு ஷூட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் கொஞ்சம் இருந்த வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. யாரும் திட்டாதீங்க, என்னம்மா வீடியோ எடுத்திருக்கேன்னு திட்டாதீங்க. கொஞ்சம் இருந்த அளவுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் நெக்ஸ்ட் டைம் நல்லாவே சூப்பராக கவர் ஆகிற மாதிரி நான் எடுத்து உங்களுக்கு பாருங்கள். இவர் தான் முத்தழகர். இவர் தான் பக்கத்தில் வந்து பூரணியம்மா, பொற்கொலையம்மா, 2 அம்மன், 2 பேர் இருப்பாங்க. 2 பொண்டாட்டி இருப்பாங்க அவங்களுக்கு. எப்படி இருக்கார் பார்த்தீங்களா. கண் எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் வேண்டது நடக்குது. இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் கட்டுறாங்க பாருங்க. பேப்பர் கட்டுறாரு பார்த்தீங்களா, ஷீட் எழுதி கட்டுறாங்கன்னு சொல்லுவோம்ல. ஒருத்தர் கட்டுறாரு பார்த்தீங்களா, ஒரு ஐயர் கட்டுறாங்க பார்த்தீங்களா, எல்லோ கலர் ஷீட்டு. அது சரியாக எடுக்கல எங்கள் வீட்டுக்காரு. 7 தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஷீட்டில் மென்ஷன் பண்ணணும், அதிகமாக பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. அங்கே ஐயர் ஒருத்தர் சொன்னார் எங்ககிட்ட 7 பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு எடுத்துருக்கோம். கிளியரன்ஸாக தான் எடுத்துருக்குறோம். ஆனால் ரொம்ப கிளியரன்ஸ் கிடையாது. இது பார்த்துக்கோங்க, இப்படியே நினச்சி கும்பிட்டுக்கோங்க. இங்கே பார்த்தீங்களா, அது 2 பொண்டாட்டி கூட உட்காந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. நல்லா பார்க்கவே ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இவர் வந்து வீரபத்தர் ஃப்ரெண்ட்ஸ். அவர் இங்கே உட்காந்துருக்கிறவர் வந்து வீரபத்தர். ஃபஸ்ட்டு அவரை கும்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறம் பாருங்கள் சைடில் எடுத்திருக்காங்க எங்கள் வீட்டுக்காரர். ஏன்னா கூட்டம் ஜாஸ்தியாக எடுத்திருக்காங்க பாருங்கள். ஆனால் நினச்சது நிறைவேறும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த டெம்பிளில் வந்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே. இங்கே இவர் தான் வீரபத்தர், அதுக்கப்புறம் முத்தழகு ஐனரப்பன்னு சொல்லுவாங்க. ஆனால் உள்ளே வந்து அழகர் சித்தர் சொல்கிறாங்க. உள்ள சித்தர் அவர் வந்து கிணத்து சித்தர்ன்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு சரியே தெரியல எனக்கு. சித்தர் ஆனால் சிவன் சொல்லுவாங்க. சிவன் தான் எனக்கு அப்படி சொல்கிறாங்க.
கிணறு மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கிணறு உள்ள அப்படியே போட்டு மூடி வச்சுருக்காங்க. ஆனால் அவரோட ஜீவ சமாதி தான் அது. எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான். பாருங்க, எலுமிச்சம்பழம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? அங்கே நம்ம எலுமிச்சம்பழம் கொடுத்தோன்னே இந்த சைடில் ஒருத்தவங்க பூ எலுமிச்சம்பழம் எல்லாமே கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை தான் நான் வாங்குகிறேன். முந்தானியில் வாங்கணும்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இப்போ மறுபடியும் வந்து அது தெரியுது பார்த்தீங்களா மரம். அது வந்து நல்லா தீர்க்க சுமங்கலியாக இருக்கிறதுக்கு மாங்கல்ய பாக்கியம்னு சொல்லுவாங்க. அங்கே போய் மஞ்சள் குங்குமம் வாங்கிட்டு போயிட்டு அந்த மரத்தில் கொட்டுனா நமக்கு தீர்க்க சுமங்கலி யோகம் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. இது பாருங்கள், வீடுலாம் கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா? அங்கே அவங்கவுங்க நம்பிக்கை தானே வீடு கட்டணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற கல்லை எடுத்து வச்சு வீடு கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா? வீடு கட்டியிருக்காங்களா? இப்போ இந்த சைடில் தான் ஒரு மரம் ஒன்று இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதான் கல்யாணம் ஆகாதவங்களாம் வந்து அந்த விளக்குல எண்ணெய் விளக்கு போட்டுட்டு அந்த மஞ்சள் துணியில் வந்து எலுமிச்சம்பழம் மந்திரிச்சு கொடுக்குறத வந்து இங்கே வந்து கட்ட சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா? எவ்வளோ பேர் கட்டியிருக்காங்க பாருங்கள். இது வந்து கல்யாணம் ஆகாதவங்க கட்டுறது. கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை இல்லாதவங்களாம் வந்து இங்கே கட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இதோ கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா? இந்த ஏதோ விளக்கு போட்டிருக்காங்க பாருங்கள். எவ்வளோ பெரிய அகுலில் விளக்கு போட்டிருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து கல்யாணம் ஆகாதவங்களாம் விளக்கு போடுவாங்க. பெரிய அகுல் 6 லிட்டர் எண்ணெய் கரெக்டாக அந்த அகுலில் கரெக்டாக ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பாருங்கள், நல்லா பெரிய திருச்சல் போட்டு அங்கே வேண்டிட்டு அந்த சாமி அந்த மரத்தை வந்து சுற்றி வரணும். 3 டைம் சுற்றி வரணும். கல்யாணம் ஆகாதவங்களாம் எல்லாமே நடந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வேண்டுறவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த ஐநரப்பன் வந்து நிறைவேற்றி தான் கொடுக்குறாங்க. எது நீங்கள் நினச்சிட்டு போய் அங்கே போகிறீங்களோ. ஆனால் எனக்கு தெரிஞ்சு போகணுன்னா ரெகுலராக போகணும் ஃப்ரெண்ட்ஸ். வாரம் போயிட்டு வரணும். ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம்லாம் போகக்கூடாது. பாருங்கள், கயிறுலாம் மஞ்சள் கிழங்கு கட்டி கயிறில் தாலி கயிறில் அதை கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா? அதான் கல்யாணம் ஆகாதவங்க அது கட்டுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மரத்தில் குழந்தை இல்லாதவங்க கட்டுவாங்க. எலுமிச்சம்பழம் மந்திரிச்சு கொடுக்குறது வந்து மஞ்சள் துணியில் வச்சு மரத்தில் குழந்தை இல்லாதவங்கள அதை கட்டுவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு குழந்தை பிறந்தா என்ன குழந்தை பிறந்திருக்கோ அந்த பொம்மை வாங்கிட்டு வந்து அங்கே வந்து வச்சுட்டு அன்றைக்கி அவங்களால அந்த சாமிக்கு மாலை எல்லாமே புது துணி எல்லாமே எடுத்துகிட்டு வந்து சாமிக்கு கொடுத்துட்டு அன்றைக்கி வந்து அன்னதானம் போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்து அவங்க வீட்டில் என்ன செஞ்சு எடுத்துகிறோம், சக்கரை பொங்கலோ, புளி சாதமோ, லெமன் சாதமோ, தயிர் சாதமோ, எதுவோ அவங்களெல்லாம் முடிஞ்சதை அந்த பொம்மைலாம் எடுத்துகிட்டு வந்து நிவர்த்தனை பண்ணி அதை வந்து எல்லாருக்குமே வந்து கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அன்றைக்கி அன்னதானம் போடுவாங்க. அதான் பிரசாதம் கொடுப்பாங்க எல்லாருக்குமே. வேண்டி நம்ம இப்போ இது வேண்டுறோமா, இப்போ நீங்கள் இது படிக்கணும், அது செய்யணும், இப்போ எனக்கு கல்யாணம் ஆகணும், எனக்கு இந்த குழந்தை பிறக்கணும் வேண்டும்போது அந்த குழந்தை அந்த மாதிரி நமக்கு அதை நிறைவேறிடுச்சுன்னா அந்த நிறைவேறின அன்னைக்கு அந்த சாமிக்கு அன்னைக்கு வந்து உள்ளே பாருங்கள், உள்ள ஜீவசமாதி உள்ளே போகிற பாருங்கள் சித்தருக்கு. இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஜீவசமாதி. அது இருக்குது பார்த்தீங்களா? சுற்றி கிணறு மாதிரி அந்த உள்ளே சரியாக வீடியோ எடுக்கலாமான்னு எனக்கு தெரியல. அதனால நான் கொஞ்சம் லைட்டாக தான் எடுத்துருக்குறேன். திட்ட போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எடுக்கல. ஃபுல்லாக கவர் அது தெரியுது பாருங்கள். அதான் ஜீவசமாதி. ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய்ன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே நாங்கள் அப்படி தான் சொல்லி இதை பாருங்கள், தெரியுதுங்களா? அது உள்ள சித்தர் வந்து ஜீவசமாதியானது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் சுற்றிட்டு சித்தர் உள்ளெல்லாம் சுற்றிட்டு அப்புறம் அங்கே முருகர் இருக்காங்க. இது என்ன, இது ஒரு சாமி இருக்குது பாருங்கள். சாமி பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. 9 சாமி, நவகிரகம் சாமி. அதெல்லாமே சுற்றிட்டு நாங்கள் அதுக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் போயிட்டு பஜ்ஜி சாப்பிட்டோம். பஜ்ஜி சாப்பிட்டுட்டு அப்படியே லைனாக கடையெல்லாம் பாருங்களேன். அங்கே போனால் ஒரு பஜ்ஜி கடை ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போயிட்டு நாங்கள் பஜ்ஜி சாப்பிடாம வரவே மாட்டோம். நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அக்கா கிட்ட பஜ்ஜி. ஆனால் நேற்று எங்களுக்கு பஜ்ஜி கிடைக்கவே இல்லை. அங்கே எங்களுக்கு போண்டா தான் கொடுத்தாங்க, கீரை போண்டா. சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ லைனாக நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களா, ஏன்னா இதெல்லாம் பாருங்கள் அப்படி நேச்சுரலாக இருக்கும். ஏன்னா பொம்மைலாம் அங்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? ஏன்னா நிற்கிற மாதிரியே இருக்கும் அங்கே. ஏன்னா குதிரை எல்லாமே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பகலில் போனால் கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் நைட்டில் தான் போகிறோமா, அதனால் சரியாக கவர் பண்ண முடியல. கொஞ்சம் வீடியோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் நெக்ஸ்ட் டைம் நல்லாவே சூப்பராக கவர் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், வெளியில் வரோம். ஃபுல்லாக கடை, நிறைய கடை வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் ரொம்ப வருஷமாக போகிறேன். இப்போ நிறைய கடை வந்துருச்சு. வளையல் கடை, பொம்மை கடை, ஸ்நாக்ஸ் கடை எல்லாமே வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி அந்த லைன் என்ட்ரன்ஸ், தென்னம்பாக்கம் என்ட்ரன்ஸ் உள்ளே வரும்போதே ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வந்து ஒரு ஏதோ வார சந்தை மாதிரி ஒன்று போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே திங்கக்கிழமை போடுறாங்க. அங்கே எல்லாமே ரேட்டு கம்மியாக தான் இருக்குது. அது நான் ஒரு நாளைக்கு உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். நான் வரும்போது அங்கே போய் அந்த சந்தையில் வாங்கிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வருவேன். காய்கறியிலேருந்து எல்லாமே, மல்லிகை பொருள், பிளாஸ்டிக் கிட்டும், மேட்டு, தலைக்காணி உரை எல்லாமே அங்கே போடுறாங்க. எல்லா பொருளுமே அங்கே போடுறாங்க வார சந்தையில். போயிட்டு காலிஃப்ளவர் கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். காலிஃப்ளவர் பக்கோடா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு கடையில் போய் கேட்டால் காலிஃப்ளவர் ஃபுல்லாக காலியாக.
அப்படியே வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் நல்லாயிருக்கும் உங்கள் காலிஃப்ளவர் ஒரு அக்கா கிட்ட சூப்பராக இருக்கும். நீங்களும் வாங்க. உங்கள் வீட்டில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ நீங்களும் வந்து இந்த சாமிக்கிட்ட ஒரு டைம் நீங்கள் வந்துட்டு நீங்கள் அதை செய்யணும்னு சொல்லலை உங்ககிட்ட. நீங்கள் ஒரு டைம் வந்து சாமி கும்பிட்டுட்டு போய் பாருங்கள். உங்களுக்கு எப்படி உங்கள் மனசுக்கு எப்படி தோணுதுன்னு பாருங்கள். நீங்கள் நினச்சது நிறைவேறுதான்னு பாருங்கள். ஆனால் பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது நான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஏன்னா நானுமே நம்பிக்கை இல்லாமல் தான் போனேன். எனக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே மனசு திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போனோம்னா எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் மனசில் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம அப்பா அம்மா கிட்டே சொல்கிற மாதிரி அந்த சாமி கிட்ட சொல்லிட்டு வந்தாலே வந்து இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு காலிஃப்ளவர் கேட்டேன். நான் காலி ஆகிடுச்சு சொல்லிட்டாங்க. மனசு கஷ்டமாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. நான் அப்புறம் வந்துட்டேன். ஒன்று காலிமான்னு சொல்லிட்டாங்க, இல்லைம்மான்னு சொல்லிட்டாங்களா. அப்புறம் வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதான் என்ட்ரன்ஸு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர். இதான் என்ட்ரன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது அழகாக இருக்கும் என்ட்ரன்ஸு, நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் வீடியோலாம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.